அதாவது இந்த கை வந்து இந்த இடிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க, ஃபுல்லாக ஃப்ரீயாக வெளியே எடுத்துருவாங்க. அப்போ தான் உங்களால் கியர் போட முடியும். இப்போ டர்ன் ஃபாஸ்ட். போட்டுங்க. டர்ன் ஃபாஸ்ட். கிளச்சை எடுத்துக்கிட்டேன், ஏன்னா நிற்க விடக்கூடாது. லைட்டாக கிளச்சை மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. அப்போ ஓகே. இப்போ பிரேக்கை விட்டுட்டு செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணிட்டு ஷேப்டா இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் லாங்காக பாருங்க. இந்த அளவுக்கு பார்ப்போம். அங்கே போய் சொன்னது நான் அங்கேயே கிடையாது. இப்போ கிளச்சை மட்டும் அழுத்துங்க. இப்போ ஸ்டாப் தேவையே இல்லை, ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ரெண்டு பக்கமாக கவனிச்சிங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனால் போதும். யாரும் இல்லை இல்லையா? யாரும் இல்லை. கிளச்சை மட்டும் எடுங்க. யாரும் இந்த இடத்துல அப்படியே யூட்டர்ன் பண்ணலாம். யூட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அகலம் சரியாக தான் இருக்குது. அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணிக்கலாம். கிளச் ஃபுல்லாக அழுத்திட்டு ஃபஸ்ட் கியர். அதாவது இந்த கை வந்து இந்த இடிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க, ஃபுல்லாக ஃப்ரீயாக வெளியே எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் உங்களால் கியர் போட முடியும். விட்டுட்டு ரெண்டு மிரரை கவனிச்சுட்டு மூவிங் பாயிண்ட்டு கிளச்சில் கவனித்து பொறுமையாக எடுங்க. ஒன்றும் அவசரம். ஓகே, மிரர் பார்த்துங்க. பொறுமையாக டர்ன் பண்ண ஆரம்பிங்க. இப்போ டர்ன் ஃபாஸ்ட். போட்டுங்க. டர்ன் ஃபாஸ்ட். கிளச்சை எடுத்துக்கிட்டேன், ஏன்னா நிற்க விடக்கூடாது. இப்போ லைட்டாக கிளச்சை மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. அப்போ மூவிங் கட் ஆகிடும். ஸ்டடி பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். ஸ்டடி ஃபாஸ்ட்டாக லைட்டாக கிளச் எடுங்க. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வந்துடுங்க. வண்டியோட முகம் நேராக இருக்கும். இப்போ ஸ்டடி. பர்ஃபெக்ட். இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை படிப்படியாக கூட்டலாம். லாங் டிஸ்டன்ஸ் பார்த்து கொஞ்சம் ரைட் எடு. ஓகே, ரெடி. கிளச் செகண்ட் மாற்றிக்கங்க. மெதுவாக கிளச்சை மட்டும் எடு. ஸ்பீடு வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நமக்கு அதிகமாக ஸ்பீட் தேவைப்படாது. இப்போ லேசாக அழுத்துங்க. அந்த வேன் எப்படி போகுதுன்னு கவனிங்க. போகலாம். கேப் இருக்கு, போகலாம். கேப் இல்லைன்னா தான் நம்ம ஸ்லோ பண்ணோம். அந்த ஸ்பேஸ் இருந்தால் நீங்கள் போயிட்டே இருங்க. லெஃப்ட் இழுக்கும். நீங்கள் அந்த வேன் போகுதுல்ல, அங்கே பாருங்க. ஷார்ட்டாக பார்க்க வேண்டாம். ஓகே, ரெடி. கிளச் தேர்ட் கியர். கை லூஸாக விட்டு மேலே ரைட். கியர் ஸ்டெக் ஆகுதுன்னா அது ராங் கியர்னு அர்த்தம். அப்போ நம்ம கவனிச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்லோ. ஒருவேளை காது கேட்காம கூட இருக்கலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் ரைட்டில் ஏறி ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு லைட்டாக வச்சுக்கோங்க. ஸ்பீட் இந்த அளவுக்கு போகும். ஓகே, ஸ்பீட் பிரேக் இருக்கு. ஜஸ்ட் ஸ்லோ. கிளச் கண்டிப்பாக பிரேக் தேவை. கொஞ்சமாக அப்ளை பண்ணி லெஃப்ட் இழுக்குது பாருங்க. ஓகே, இப்போ பிரேக்கை விட்டுட்டு செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணிட்டு கிளச்சை மெதுவாக ரிலீஸ். இப்போ லேசான வேக். லாங் டிஸ்டன்ஸ் பாருங்க. ஸ்பீடு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. உங்களுக்கு டேர்னிங் வருதா, அந்த ஸ்பீட்லேயே போகும். இந்த டேர்னிங் அதே சேம் கான்செப்ட். ஷார்ட்டாக பார்க்காதீங்க. ரைட். ஸ்பீட் லேசாக கொடுங்க. கொஞ்சம் லெஃப்ட். லாங். தேர்ட் மாத்திர மாதிரி இருந்தால் வேகத்தை கூட்டலாம், இல்லைன்னா ஒரே ஸ்பீடாக போகும். அதை நீங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிங்க.
லிஃப்ட் ஓவராக இருக்குது. அது காரணம் நீங்கள் சைக்கிளை பார்க்குறது. பக்கத்தில் உங்களுக்கு ரோடு பார்த்து நீங்கள் ரைட் லைனை ஒட்டி போகும். அதுதான் சேஃப். ஓகே, ரெடி, ஸ்லோ, கிளச், தேர்ட், கிளச் எடுத்துட்டு ஸ்பீட். வைப்ரேஷன் இல்லாமல் ஒரே ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணும். நல்லா கண்ணு கெட்டின தூரம் பாருங்கள். ஸ்பீடாக அப்படியே பேலன்ஸ்டாக. இன்னும் கொஞ்சம் அழுத்து. இன்னும் கொஞ்சம் அழுத்தணும். சத்தம் இல்லை பாருங்கள். அந்த சத்தம் கேளு. இந்த வேகம் போகும். ஒரே வேகமாக இருக்கும். ஹார்ன் அடிச்சிடுங்க. அந்த லாரி இண்டிகேட்டர் போட்டிருக்கா பாருங்க. ஓகே, கிளச் அழுத்தி இண்டிகேட்டர். ஓகே, இப்போ கிளச்சை ரிலீஸ், ஸ்பீட். அந்த கிளச்சு ஏன் அழுத்துறோம்னா நம்ம ஆல்ரெடி ஸ்லோவாக இருக்கும். ஹை ஸ்பீடாக இருந்தால் டைரெக்டாக பிரேக் அப்ளை பண்ணலாம். மூவிங்கை கட் பண்ணிட்டோன்னா வண்டி வேகமாக போகாது. இப்போ இது டவுனு, ஆனால் ஸ்டேரிங்கை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னும் கம்மியான வேகத்தில். உங்களுக்கு அந்த வேகம் ஏறுதா இல்லை குறையுதான்றத சத்தம் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது சத்தத்தில் கொஞ்சம் கவனம் கொடுங்க. லெஃப்ட் தான் இழுக்கிற மாதிரியே இருக்கு. ஓகே, இப்போ இந்த பெண்டு கரெக்டாக வரணும். ஓகே, ஷேப் டவுன். இங்கேருந்தே அப்படியே எப்படிங்க கொஞ்சம் லாங்காக பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அந்த பெண்டு உங்களுக்கு தேவைப்படும்னா நீங்கள் அதை லாங்காக பார்க்கணும். எவ்வளோ தேவைப்படும்ன்றது கிளீனாக தெரிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டே. இப்போ லேசான வேகம், ஒரே ஸ்பீட். ஓகே, இப்போ இந்த டேர்னிங் முடிஞ்சு வண்டியை ஸ்டாப் பண்ணி முதல்ல இருந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஷேப் டர்ன், கம்ப்ளீட்டாக ஸ்லோ. கிளச் முழுசாக நேராக்காதீங்க. அந்த பெண்டு இருக்குல்ல, முழுசாக நேராக்கினா அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிடும். கிளச், இந்த மைல் ஸ்டோன்லாம் லாங் டிஸ்டன்ஸ் பாருங்கள். ஸ்டடி. இந்த கோடு உங்கள் ஸ்டேரிங்க்கு நேரம். கொஞ்சம் கவனிச்சிங்களா? ஸ்டேரிங்கில் தான் மிஸ்டேக் வந்துக்கிட்டே இருக்கு. அது வேகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் நீங்கள் அதை மாறுறத விட்டுறீங்க. ஒரு 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 அளவுக்கு நீங்கள் இவ்வளோ வளைக்கிறீங்க அப்படின்னா அதே அளவுக்கு தான் எல்லா வேகத்துலையுமே வளைக்கிறீங்க. அதுதான் மிஸ்டேக்கே வருது. ஆனால் வேகம் பாருங்கள், உங்களால் நிலையாகவே நிற்க வைக்க முடியல. அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல கொடுக்க வேண்டியதாக இருக்குது, ஒரு இடத்துல குறைக்க வேண்டியதாக இருக்குது. இது மாறுறதுனால அப்போ ஸ்டேரிங்கோட வளைவும் நீங்கள் மாறும், அதுவும் மாறும். நீங்கள் அதை தான் கவனிங்கன்னு சொல்கிறேன். எவ்வளோ ஸ்பீடு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வளைவு தான் இருக்கணும். அது எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி வளைச்சோன்னா கண்டிப்பாக வராது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேட் ஆகிடும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு மறுபடியும் முதல்ல எடுக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ், மூவிங் பாயிண்ட்டை கிளச்சை கவனித்து எடுங்க. ஸ்லோ, கண்ட்ரோல், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்துட்டு ஆக்சிலேட்டர், ஸ்டடி, ரைட் போதும், அவ்வளோதான். அப்படியே நேராகிட்டு ஸ்பீடை கூட்டிக்கிட்டே வா. ஸ்லோ, கிளச், செகண்ட் கிளச், ரிலீஸ், ஸ்பீட். கொஞ்சம் ரைட் போதும். நான் கொஞ்சம் தான் சொன்னேன், பார்த்தீங்களா? ஃபுல் ரைட் வந்துச்சு. கண்ட்ரோல், ஸ்பீட், கிளச், தேர்ட் கீ, லூஸா விட விட்டு தள்ளுங்க. அந்த தேர்ட்ல அந்த ஃபால்ட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கு.
ஓகே, இப்போ நமக்கு ஸ்பீட் அதிகமாக வேண்டாம், ஸ்லோ மட்டும் பண்ணுங்கள். கிளச் அரெஸ்ட், கண்டிப்பாக செகண்ட் கியர் போட்டாகணும். லாங்காக பாருங்கள் அந்த லாரி வரைக்கும். கிளச் ரிலீஸ். இப்போ ஸ்பீட். முக்கியமாக நீங்கள் தரையை பார்க்கறதுக்கு மறக்காதீங்க. வண்டிங்களை பார்க்குறத விட தரையை பார்த்தீங்கன்னா தான் நம்ம டைரக்ஷன் நமக்கு க்ளீனாக புரியும். ஸ்லோ, வேகத்தடை இருக்குது, ஸ்லோ, ஜஸ்ட் ஸ்லோ, அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் ஆடி. பிரேக் தேவையில்ல, கிளச் தேவையில்ல. ஆனால் உங்கள் ஃபோக்கஸ் கிட்ட வந்துச்சு பாருங்கள். அப்படியே தூரமாக பாருங்கள், வண்டி கிராஸ் ஆகிடுச்சா? ஃபோக்கஸ் கிட்ட வந்ததுனால தான் இந்த ஃபால்ட். இப்போ மறுபடியும் ஸ்பீட். அந்த லாரி வரைக்கும் தரையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. போகிற லாரி அவ்வளோ தூரத்தில் நீங்கள் பார்வை தரையில் வைக்கும்போது உங்களுக்கு அட்வான்ஸாகவே தெரிஞ்சிடும் லெஃப்ட் ரைட் இழுக்கிறது. ஓகே, ஸ்லோ, கிளச், கிளச் எடுங்க. இப்போ ஸ்பீட். ஸ்டேரிங் கண்ட்ரோலுக்கு முழுக்க முழுக்க 3 விஷயத்த நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஸ்டேரிங் அதனால தான் வராமல் போகுது. ஆனால் ஒன்று கவனித்து ஒன்று கவனிக்காமல் விட்டுறதுனால தான் இந்த ஃபால்ட்டு. முதல் ஃபால்ட் என்னென்னா பார்க்குற பார்வை, லாங் டிஸ்டன்ஸ், எம்டி ஸ்பேஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2வது மிஸ்டேக் பிடிக்கிறது கை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. 3வது மிஸ்டேக் அழுத்துற வேகம். இது பேலன்ஸ்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோ. இப்போது நம்ம நேராக போகிறோம். முடிஞ்சால் ஸ்டாப் பண்ணி முதல்லேருந்து போகலாம். ஸ்லோ பண்ணிங்க. கிளச், கண்டிப்பாக பிரேக் தேவை, லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க, அவ்வளோதான். பிரேக் போதும், பிரேக் போதும், போதும் போதும், பிரேக் போதும், பிரேக் போதும், போதும். கொஞ்சம் தான் செகண்ட் மாற்றிக்கும். ஸ்டாப் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. கிளச்சை மெதுவாக ரிலீஸ், மெதுவாக. ஏன்னா வண்டி வைப்ரேஷன் ஆகும், கண்ட்ரோல் ஆகிடுங்க. ஸ்டாப்னா அங்கே போய் சொன்னது நான், அங்கேயே கிடையாது. இப்போ கிளச்சை மட்டும் அழுத்துங்க. இப்போ ஸ்டாப் தேவையே இல்லை, ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. 2 பக்கமாக கவனிச்சிங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனால் போதும். யாரும் இல்லை இல்லையா? யாரும் இல்லை. கிளச்சை மட்டும் எடுங்க. யாரும் இல்லை, நீங்கள் தைரியமாக போகலாம். லாங்காக அந்த டாடா ஏசியை பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக மெதுவாக ஃபுல்லாக எடுக்காதீங்க கிளச்சு. அந்த கண்ட்ரோலாக, ஏன்னா அந்த வைப்ரேஷன் இருக்குன்னா அப்போ ஆஃப் ஆகிற கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். அதை கவனித்து எடுக்கும். இதையும் தாண்டின பிறகு இப்போ கிளச்சை முழுசாக எடுத்துட்டு ஸ்பீடை மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபோக்கஸ் தரையில். இன்னும் நீங்கள் ஸ்டேரிங் வளைக்கிற அளவை கொஞ்சம் கவனிங்க. உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இன்ஜினோட சத்தத்தை நல்லா கேளுங்க. ஸ்லோ, கிளச், தேர்ட். அந்த டைமில் அந்த கையோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கியர் மாற்றும் போது கிளச்சை எடுங்க, ஸ்பீடை கொடுங்க. இப்போ ஒரே ஸ்பீடு. உங்களுக்கு ஆல்ரெடி ரோடே சாட்சி விட்டுருக்கு. நீங்கள் ஷேப்பாக பிடிச்சாலே போதும். ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே கொஞ்சம் அழுத்துங்க. அந்த ஸ்பீடை அப்படியே பேலன்ஸ்டாக போகும். லாங் டிஸ்டன்ஸ். லெஃப்ட் கண்டிப்பாக இழுக்கும். நீங்கள் பைக்கை பார்க்காதீங்க, தரையை பாருங்க. தரையை பார்க்க முடியல, 2 லைனுக்கும் நடுவில். ரெடி, ஸ்லோ, கிளச், 4, கிளச்சை ரிலீஸ். இப்போ ஸ்பீட், ஒரே ஸ்பீடு. இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க. உங்கள் ட்ராக்குள்ளே நீங்கள் ஸ்டெடியாக இருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த 2 மிரரை பாருங்கள். அந்த கோடை ஒட்டாமல் இருக்கிறது உங்களுக்கே தெரியும். ரோடு சேஞ்ச் ஆகும்போதும் அந்த ஸ்டேரிங்கோட கண்ட்ரோல் மாறுது பாருங்க. ஓகே, மறுபடியும் வேகத்தடை வரும், கவனமா இருங்க. ஜஸ்ட் ஸ்லோ. இந்த ஸ்பீட் போதும். அதுக்கப்புறம் கிளச்,
கண்டிப்பாக பிரேக்கை மெதுவாக இங்கேருந்து ஸ்மூத்தாக அவ்வளோதான். பிரேக்கை விட்டுருங்க. கீரை தேர்டுக்கு குறைச்சிங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்பீட் நம்ம ஒன்றும் குறைக்கல. தேர்டு குறைச்சிட்டு கிளச்சை மெதுவாக எடுங்க. வைப்ரேஷன் வரும், ஃபுல்லாக எடுக்காதீங்க. ஆஃப் கிளச். அந்த ஆஃப் கிளச்சில் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். வைப்ரேஷன் வரும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்துக்குங்க. கொஞ்சம் அழுத்துங்க. கொஞ்சம் அப்படி பிடிச்சு ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே எடுத்திங்கன்னா அந்த வைப்ரேஷன் வரும். அதை இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிங்க. கொடுங்க, வேன் கொடுங்க. ஒரே ஸ்பீட். ஷேப்டா, ஆனால் ரொம்ப வேணாம், லைட்டாக இருந்தால் போதும். ஓகே, கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச். அந்த லாரி நிற்குது இல்லையா, அதுக்கு பின்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கிளச் எடுக்க வேண்டாம், அழுத்திட்டிங்கன்னா அப்படியே பிடிங்க. பிரேக்கில் காலை வச்சுட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு மெதுவாக லெஃப்ட், கொஞ்சமாக பிரேக் அப்ளை. இந்த டிஸ்டன்ஸ்லேயே வண்டியை ஸ்டாப் பண்ணுறது சேஃப். மெதுவாக சுத்தமாக நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல், அதுக்கப்புறம் கிளச் எடுங்க, ஃபைனலாக பிரேக்கில் இருந்து கால் எடுங்க. சூப்பர், நல்லா இருக்கு. ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் அடுத்த வண்டியெல்லாம் ஓட்டும் போது உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டேரிங்கில் அந்த வேகத்தில் நீங்கள் பார்க்கறது, பிடிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஓகே, வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை. இது போன்ற கார் டிரைவிங் தெளிவான முறையில் புரிந்து கொள்ள இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.